நுண்ணீர் பாசன திட்டம். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தவும் பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நுண்ணீர் பாசன திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,91,000 ஏக்கர் பரப்பில் 2,114 கோடி 32 லட்சம் ரூபாய் நிதியில் 8,82,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 2,22,000 ஏக்கர் பரப்பில் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 232 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய நிதியுடன் 540 கோடியே 73 லட்சம் மாநில நிதியை ஒருங்கிணைத்து 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். இத்திட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகமாக குறைந்து வரும் குறு வட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகள் விவசாயிகளின் நிலங்களில் தானியங்கி மின்னணு பாசன வசதிகள் ஏற்படுத்தல். விவசாய பணிகளுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதால் தானியங்கி முறை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்புகளை இயக்கி பாசன நீரை பயிரின் தேவைக்கு ஏற்ப துல்லியமாக வேர்பகுதியில் நேரடியாக அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தானியங்கி அமைப்புகளை நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 12,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்த முதற்கட்டமாக 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டு அவை மாதிரி பண்ணைகளாகவும் செயல்படும். தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி. தோட்டக்கலை பயிர்களில் இயந்திரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாக உள்ள நிலையில் நிலம் சீர் செய்தல் முதல் அறுவடை பின் செய்யும் வேளாண்மை வரையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் இயந்திரங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட கண்காட்சி ஒன்று நடத்தப்படும். இதனால் விவசாயிகள் தோட்டக்கலை தொழில் முனைவோர்கள் அலுவலர்கள் ஆகியோர் பயனடைவர். இக்கண்காட்சி 10 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் நடத்தப்படும். முக்கணி மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம். முந்து முக்கணியின் நாணா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் இடையிடையே செறிந்த சோற்றின் என்று கம்பராமாயணத்து விருந்தோம்பலை எடுத்து கூறும் இடத்தில் மா பலா வாழை என்னும் முக்கணிகள் பல வகைப்பட்ட பருப்புகள் நெய் செந்நிற தயிர் கட்டிகளுடன் பரிமாறப்பட்ட அமுதம் போன்ற உணவினை உறவினர்களும் சேர்ந்து மக்கள் உண்கின்றனர் என்றார் கம்பர். இக்கனிகள் ஆகிய அவற்றின் சுவைக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் எல்லோராலும் விரும்பப்படுவதால் அவற்றின் பரப்பினையும் உற்பத்தியினையும் அதிகரித்து அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மா பல வாழை பயிரிடும் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மா கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் பழன வாழை கது ஊர் மூரான் என வயல் அருகில் உள்ள மாமரத்திலிருந்து பழுத்து தானாக விழுகின்ற இனிய பழங்களை வாழை மீன்கள் கவ்வி உண்ணும் வளமிக்க நாட்டினை பற்றி குறுந்தொகையும் அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமண் உலக்கை பருவுக்கூற்று அரிசி காடி வெள்ளுளை கொலியி நீழல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புலி என அரிசியால் ஆக்கிய சோற்றை புளித்த நீருள்ள உலையில் பெய்து மிகுந்த நிழல் தரும் கிளைகளுடைய மாமரத்தின் இனிய மாம்பழங்களையும் பிசைந்து செய்த மனமுள்ள புளிக்குழம்பும் இட்டு உண்டதாக கூறி பண்டைய உணவில் மாம்பழம் புளிப்பு பயன்படுத்தப்பட்டதை புறநானூறும் விவரிக்கின்றன. முக்கணிகளில் முதற்கனியாக மாவில் தென்னாட்டு ரகங்களான பாதிரி நீலம் பெங்குரா ரோமானி மல்கோவா பங்கனப்பள்ளி போன்ற விருப்பத்திற்குரிய ரகங்களை கொண்டு 4,380 ஏக்கரிலும் ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகங்களான
இமாம் பசந்த், ரத்னகிரி அல்போன்சா, சிந்து போன்ற ரகங்களை கொண்டு புதிதாக 250 ஏக்கரிலும் மாந்தோப்புகள் உருவாக்கப்படும்.